NKKNடா வேட்டையாடவே வெறியோடு சுத்துறா பேட்டையில் புலியாகவே அசராம வந்து நிற்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. என்னத்தான் இந்த மண்டபஜிலி மர்சி மூதேவி மதரசால போயிட்டு இருந்தாலும் அவன் குப்பை கோணம், அதாவது டொய்லெட் கோணம் இன்னும் அப்படி தான் இருக்கி. அது அப்பப்போ அந்நியன்மாய் வந்துட்டு போ. இவன் மெனிக்க மிதியாலையில் அந்த ரவுலத்துல் உமமா லைக்கிற நேரம் அம்பியா இருப்பான். கொழும்புக்கு வந்தால் ரெமோவா மாறுவான். யாராவது சரி இவனை குழப்பினா அந்நியனாகிடுவான். மை மக்களே, இவன் என்னத்தான் தலப்பாவை கெட்டிருந்தாலும் இன்னும் அந்த ககுஸ் கோணம் வந்து இவன் மனசுலே இருக்கி. இவன் மாற மாட்டான், நடிச்சு கொண்டிருக்கிறான். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று நான் காட்டவா. நேற்று இந்த மூதேவி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு இருந்துச்சு, அந்த குர்பானை பற்றி 28,000 ஒரு பங்கு உண்டு. அதுக்கு ஒரு கேர்ள் ஒன்று அடிச்சுக்கிறான், வீடியோ போட்டு ப்ரூஃப் காட்டுங்கன்னு போட்டிக்கிறான். அதுக்கு இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி என்னத்தம்மா ரிப்ளை பண்ணிக்கிறான், உம்மோட மாப்பிள்ளோட பிஸ்னஸ் தானே நான் உனக்கு ப்ரூஃப் காட்டுறதுக்குன்னு போட்டிக்கிறான். பாருங்க, இவன் டைப் பண்ணி அனுப்பினது தான் இவனோட பேஜில் வந்த கமெண்ட் தான். பார்த்தீங்களா இவனோட ரிப்ளை எல்லாம் எப்படி வித்தியாசமாக இருக்கின்ற. அடே, ஒரு லேடிஸ்க்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு கூட இந்த மூதேவிக்கு தெரியலை. இவனை போயிட்டு தான் அந்த மதரசால டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து எட்மினா போட்டிருக்கு. என்னையாவும் அந்த மதரசா மாணவர்களோட எதிர்காலம். இப்போ ரெண்டாவது ரிப்ளையை பாருங்கள் எப்படி இருக்கின்ற. அவனோட ரெண்டாவது ரிப்ளை பாருங்க, உனக்கெல்லாம் சொந்த நாட்டில் தொழில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், சொந்த நாட்டில் தொழில் செஞ்சு கலக்கி கொண்டிருக்கிற எனக்கு எப்படி இருக்கும், நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு ரிப்ளை பண்ணிக்கிறான். அடே, நீ செய்கிற தொழிலாடா? முழுக்க வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் சல்லியை நம்பி வாழ்கிறவன் நீ கலக்கிறேன்னு ஒரு கசிப்புக்காரங்கிட்ட போயிட்டு கோட்டரோண்டு வாங்கி கொடுத்தாலும் அவன் நம்ப மாட்டான்டா. அது மட்டும் இல்லை, நீங்கள் கலக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே. அப்போ நான் கேட்குறேன், என்ன மானக்கு நீ வெளிநாட்டிலேருந்து வார சல்லியெல்லாம் எடுக்கிறாய்? அமெரிக்காலேருந்து சல்லி அனுப்புகிறாக, ஜப்பான்லேருந்து சல்லி அனுப்புகிறாக, குவைட்லேருந்து, கட்டார்லேருந்து, சவுதிலேருந்து, பாரின்லேருந்து, துபாயிலேருந்து அனுப்புகிறாங்கன்ட்டு வெக்கமில்லாமல் அதை எடுக்கிறியேடா. அவங்களும் ஸ்ரீலங்காவில் தொழில் இல்லாமல் அங்கே போனவங்க தான், ஆனால் உழைச்சி தின்றாங்க. எந்த நாட்டில் இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, உழைச்சி தின்றது தான் முக்கியம். நீ அதை பறிச்சு தின்றாய். வெளிநாட்டிலேருந்து சல்லி வந்தால் மட்டும் எடுப்பாராம். யாரோ சரி இவருக்கு கொமெண்ட் அடித்தா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களே கேவலப்படுத்துவாராம். என்னடா உன்னோட லொஜிக்கு? வெளிநாட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற சல்லியை இவனுக்கு அனுப்புகிற அந்த இழிச்ச வாயனுக்கு நாங்கள் சொல்கிறோம். பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட எடுக்கிற நேரம் மட்டும்தான் துவா செய்வான். அதுக்கு போகிற இன்டிரெக்டாக எப்படி கேவலமாக அவங்கள எந்த ரேஞ்சில் வச்சுக்கிறான்னு பார்த்தீங்களா இவன் மனசில்? நீ கலக்கி கொண்டு தாண்டா இப்பாய். அர்த்தவன்ட்டு சல்லியை ஆட்டையை போட்டு வாழ்றது தான் உன்னோட வாழ்க்கை. இதை நீ மாற்றிக்கொள்ளவும் மாட்டாய். சல்லி வந்தால் மட்டும் ஆமீன் துவா செய்யுங்க, அல்ல அவங்களோட கபூரை விசாலமாக்குவான், அப்படி இப்படியெல்லாம் பயில அடிப்பாய். வெளிநாட்டிலேருந்து ஒரு கொமெண்ட் வந்தால் அவங்கள கேவலமாக பேசுவாய். இதுதான் நீ. அது சரி, நீனும் வெளிநாடு போனாய் தானே, என்னத்தடா கிழிச்சா? ஐஃபோன் களவெடுத்து சார்ஜெல்லாம் அடிப்பட்டு அது பிறகு கள்ள பாஸ்போர்ட்லேருந்து தான் நீ துபாயிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தாய். மை மக்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு இவனை செக் பண்ணணுமெண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, இவன் வீடியோவுக்கு போயிட்டு 2-3 பேட் கமெண்ட் அடிங்க. இவன் உடனே என்ன செய்வான் தெரியுமா? அவங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு உங்களோட ஃபோட்டோவில் இருந்தால், உங்களோட உம்மாடையோ தாத்தடையோ தங்கச்சிடையோ பிள்ளைவள்டையோ ஃபோட்டோ இருந்தால் அது எல்லாத்தையும் போயிட்டு இவன் சேவ் பண்ணி வந்துட்டு உங்களோட மெசஞ்சருக்கு வந்து அதை போட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவான். என்ன போடவான்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? மானத்துக்கு பயந்து, வெக்கத்துக்கு பயந்து சைலன்ஸ் ஆகிடுங்க. அதை தான் இவன் எதிர்பார்க்குறான். இவன் 2 பேத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கும் வேறு இப்படி தான் செய்கிறேன். அதனால தான் நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடியில் போயிட்டு இவனை வந்து கழுவி ஊற்றுறாங்க. வேணா செக் பண்ணி பாருங்கள். இவன் ஆரம்பித்து வச்ச ட்ரெண்டிங் தான் இப்போ ரிட்டர்ன் ஆகி இவனுக்கே படுவது. அல்லாண்டு ஒருத்த நீக்கிறான் தானேண்ணா. மறுத்தரக்கு உனக்கு துபாய் பக்கத்துக்கே காலை வைக்கலாம். உன்னை மூஞ்சை வச்சுக்கொண்டோ, உன்னை கண்ணை வச்சுக்கொண்டோ, உன்னை விரலை வச்சுக்கொண்டோ போனோடனே நீ மாட்டிடுவாய். அடே படிக்காத மாடே, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நாங்கள் எங்களுக்காக வேண்டி இங்கே உழைக்க வரல, நாங்கள் உழைக்கிறது எங்களோட நாட்டுக்கு போகுது. அதனால தான் எங்களோட நாடு முன்னேறுது. வெளிநாட்டிலேருந்து சல்லி அனுப்பலாட்டி என்னோட நாட்டோட நிலைமை இதை விட மோசமாகிக்கும். அது படிச்சிருந்தா தான் தெரியும். நீ 6ஆம் ஆண்டு 3 தரக்க ஃபெயில், உனக்கு எங்கடா தெரிய போகுது? மை மக்களே, இதுவும் நல்ல உதாரணம் தான் உங்களுக்கு காட்டிக்கிறோம். இதுவும் நல்ல ஆதாரம் ஒன்று தான் உங்களுக்கு காட்டி மிகிறோம். இனியாவது சரி வெளிநாட்டிலேருந்து இவனுக்கு சல்லி அனுப்பாதீங்க. அப்படி உங்களுக்கு கூட அனுப்பித்தான் ஆகணுமெண்டா நிறைய அநாதை இல்லங்கள் இருக்குது, அதுக்கு அவசரி கொடுங்க. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை.
நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ